நேற்றைக்கு கரூர்ல திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு. இந்த மாநாடு அப்படியே தாவேகா மாநாட்டை காப்பி அடிச்சு நடத்தினதா சொல்றாங்க. இந்த ரேம்ப் போடுறது, நடுவுல தலைவரை நடக்க விடுறது, இந்த ஸ்டேஜ் செட்டிங்லாம் இருக்கு இல்லையா, அதை மாத்துனதுல பெரிய அளவுல இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்களுக்கு ஒரு ரோல் உண்டு. அதுல நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஆழமான அரசியல் எதுவுமே பேசல, ரொம்ப தட்டையா பர்சனலா இபிஎஸ் அட்டாக் பண்ணிருக்காரு. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடோட பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அதோட ஸ்டாண்டர்டே ஓவரால் கம்மியாயிருச்சு. இவங்களுக்கு பேசுறதுக்கு அரசியலே இல்லை. அண்ணாயிசத்தை அடிமையிசமாக மாற்றி விட்டார் பழனிசாமின்றார். அப்கோர்ஸ் இப்ப அதிமுக டைலூட் ஆயிட்டாங்க, அண்ணாயிசம்லாம் அங்க எதுவும் இல்லை. ஆனா இது திமுகவுக்கும் பொருந்தும்ல. கண்டிப்பா திமுக பெரியாரிசம் அண்ணாயிசம்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய கட்சியா? சோ கட்சியில பெரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க இருக்காங்க, கீழ இருந்து மேல ஏறி வந்தவங்க இருக்காங்க. நேரு அவர்கள் ஓரமா நிக்கிறாரு, ஐ பெரியசாமி அவர்கள் ஓரமா நிக்கிறாங்க. டாமினண்டா இருக்கிறதுலாம் இவங்க தான் இருக்காங்க, கண்ட்ரோலோட இவங்க தான் இருக்காங்க. இவங்களோட சாதனைகள்லாம் என்ன? அண்ணா இந்த குடும்ப அரசியலை தான் செய்ய சொன்னாங்க. இதுதான் அண்ணா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நேஷனல் லெவல்லயே எல்லாமே குடும்பங்களை மையமா வச்சுதான் இருக்கு. குடும்பங்களை சுத்தி தான் அரசியலே போகுது. ஆனா மக்கள் மத்தியில இந்த வாரிசு அரசியல் எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தின மாதிரியே தெரியலையே. அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாவே தெரியல. மன்னராட்சி இருந்தப்ப அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் இருந்தோம். எப்பவுமே ஒரு ஒடுக்குமுறைக்கு நம்ம உட்படுத்தப்படும் போது நமக்கு நிஜமாவே நம்ம ஒடுக்கப்படுறோன்றது தெரியாது. மன்னராட்சிக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. கேட்டா நீங்க ஓட்டு போட்டு தான் நாங்க வந்தோன்றாங்க. செந்தில் பாலாஜியை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு முடக்க பார்த்தாங்க. அடங்கினா அடங்குற ஆளா அவரு, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா வெற்றிகரமா முடிச்சு காட்டக்கூடிய ஆளு, அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. வெளியே இருந்தா பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் தூங்க முடியாது. ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராளி. பிரிட்டிஷ்காரங்க ஆதிக்கம் செய்யக்கூடியவங்களெல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுவார். அதனால பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன பெரிய தியாகியா, விடுதலை போராளியா? அவர் என்ன பண்ணிட்டு உள்ள போனாரு? ஊழல் பண்ணாரு. ஆமா, திராவிடம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு தலைவரா இருக்கார் அதிமுகன்னு பேசுறாரு. இதே கேள்வியை நாங்களும் திருப்பி கேட்கலாம். இது வரைக்கும் எனக்கு தெரியல திராவிடம்னா என்னன்னு. இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் இதுதான் திராவிடம்னு பேசி நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்த அளவுல திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்த திராவிடம்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்கே முதல் திராவிடம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. பட் அந்த விஷயத்த அவரு இங்க பேசுறாரு. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரின் பிணத்தை ஊர் வழியா கொண்டு போக முடியும். சேரும் சகதியும் நிறைஞ்சு இருக்கிற ஒரு மண் சாலை வழியாகத்தான் அந்த பிணத்தை கொண்டு போறாங்க. ஊருக்குள்ள வரக்கூடாது. யாருடைய ஆட்சியில? இந்த திமுக ஆட்சியில். முப்பெரும் விழா நடத்துற இதே தமிழ்நாட்டுல தான் இந்த சாதிய வன்கொடுமையும் நடக்குது. இதை பத்தி எந்த ஊடகங்களும் பேசுற மாதிரியே தெரியுது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தூய்மை பணியாளர்கள் 13 நாள் போராடுறாங்க. அந்த மக்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள் 13 நாள் போராடுறாங்க. 13 நாள் எந்த மீடியாவும் டிஸ்கஸ் பண்ண அந்த இஷ்யூ. முன்னையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா, இல்லைனா 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நடந்துகிட்டு இருந்த தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர் தாக்குதல் என்பது இப்ப அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போ உலகம் ஃபுல்லா இந்த இஷ்யூ இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, லண்டன்ல 1.5 லட்சம் பேர் கூடுனாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. லண்டன் மாதிரியான ஒரு சிட்டியில இது நடந்ததே கிடையாது. எந்த நாடா இருந்தாலும் அதிகப்படியா இமிகிரன்ஸ் உள்ள வரும்போது அந்த பிரச்சனையை அது கிரியேட் பண்ணும். தமிழ் மக்களை பொறுத்தளவுல இன்னும் இந்த இஷ்யூவை ரொம்ப சீரியஸா கையில் எடுக்க ஆரம்பிக்கல. ஆனா இந்த இஷ்யூவை சீரியஸா கையில் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த இஷ்யூன்றது தமிழ் நேஷனலிஸ்டுகளுக்கான இஷ்யூ. தமிழ் தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் நம்ம கேப்ரியல் அண்ணன் கூட பேச போறோம். வாங்க பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் புதுசா சேனலை பார்க்க வர உறவுகளுக்கும் ஒரு வேண்டுதலை முன் வச்சுக்கிறோம். புதுசா சேனலுக்கு காணொளிகளை பார்க்குற உறவுகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய காணொளிகளை பார்த்து கொண்டே இருக்கின்ற உறவுகள் இப்ப ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அதையும் கொஞ்சம் தட்டி விட்டுடுங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப புண்ணியமா போகும். வாங்க நாம அண்ணன் கூட பேசலாம். அண்ணே மறுபடியும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நேற்றைக்கு கரூர்ல திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு. அந்த விழாவில் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை பத்தி பேசினாரு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை நீங்க பாத்தீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் அதை கேட்கிறேன் அப்படின்னா, இந்த மாநாடு அப்படியே தாவேகா மாநாட்டை காப்பி அடிச்சு நடத்தினதா சொல்றாங்க. அதனாலதான் கேட்கிறேன். முதல்ல மகிழனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பிரபு இன்னைக்கும் வரல, இன்னொரு 2-3 டேஸ் வரமாட்டார். அவரு மண்டே தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ
அந்த டிஸ்கஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை, என் கடமை. சொல்லுங்க. ரெண்டாவது, சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம வேலைகளை அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். லைக் போடுன்னு சொல்றது, சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்றது, கமெண்ட் போடுன்னு சொல்றது, இப்ப ஹைப் வேற பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கோம். நேத்தும் அதே ரிக்வஸ்ட் வச்சோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க. யூசுவலா வர சப்ஸ்கிரிப்ஷனை விட ரொம்ப அதிகமா வந்திருந்தது. சோ எங்க ரிக்வஸ்ட்டை கேட்டு ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, ஹைப்பும் பண்ணிருங்க. சோ எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம டாலரேட் பண்ணிப்பாங்க. எல்லாமே ஒரு கிளிக் தானே. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, நான் அந்த நிகழ்ச்சியை பெருசா பார்க்கல, பட் நியூஸ் பேப்பர்ல அதை பத்தி நான் படிச்சேன். எனக்கு அதுல இவங்க தாவேகா ஸ்டைல நடத்துறாங்களா இல்லையான்றதுல எனக்கு பெரிய விருப்பம் இல்ல. அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவேகா மாதிரி நடத்துறதுல பெரிய விஜய் மாதிரியே ஒரு பெரிய ரேம்ப் வாக் ரெடி பண்ணி, ரேம்ப் வாக்கா வரல, ஒரு ரோடை ரெடி பண்ணி அதுல வேன்ல வந்தாரு. 2 பக்கமும் தொண்டர்கள் வந்து உற்சாகப்படுத்தி ஐயா ஸ்டாலின் அவர்களை வரவேற்றாங்க. சோ இது வந்து காப்பி அடிச்சுதான் பண்ணாங்க. இந்த ரேம்ப் வாக் ஸ்டைல கொண்டு வந்தது இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ங்க. அவங்க ஆக்சுவலா முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரேம்ப் போடுறது, நடுவுல தலைவரை நடக்க விடுறது, இந்த ஸ்டேஜ் செட்டிங்லாம் இருக்கு இல்லையா, அதை மாத்துனதுல பெரிய அளவுல இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்களுக்கு ஒரு ரோல் உண்டு. எப்படி லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிள் அவங்க யோசிக்கும் போது அதை எலெக்ஷன் டைம்லயே கொண்டு வந்துட்டாங்க. சோ மேபி அது நல்லா ஒர்க் ஆகிறதுனால இவங்களும் அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இவங்க கொண்டுட்டு போயிருக்கலாம். சரி, பணம் நிறைய இருக்கு, டெஃபினட்டா அதை பண்ணலாம். ஆனா எனக்கு ரொம்ப அதுல நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஆழமான அரசியல் எதுவுமே பேசல. ரொம்ப தட்டையா பர்சனலா இபிஎஸ் அட்டாக் பண்ணிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதை தாண்டி பெருசா சப்ஸ்டன்ஸா எதுவுமே பேசல. ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கு. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, நீங்க ஆளும் கட்சியா இருக்கீங்க, ஊர்ல இருக்க பிரச்சனைகளை பேச முடியாது, ஏன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஏற்க வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுவீங்க. பட் இருந்தாலும் நேஷனல் லெவல்ல பிஜேபி அப்போஸ் பண்ணி இஷ்யூஸை நீங்க பேசலாம். ஆனா இஷ்யூஸ் எல்லாம் பேசாம நீங்க என்ன பண்றீங்கன்னா, இண்டிவிஜுவல் அட்டாக்ல ஈடுபடுறீங்க. இபிஎஸ் கடுமையா அட்டாக் பண்றீங்க. அண்ணாயிசம் பேசின கட்சி இன்னைக்கு என்ன சொல்றாரு, முழுக்க வந்து அமித்ஷாவே சரணாகதி அப்படின்னு ஆயிட்டாங்க. அதாவது இபிஎஸ் பத்தி 3 முக்கியமான பாயிண்ட சொன்னாரு. ஒண்ணு, போற இடத்துல எல்லாம் என்ன வந்து ஒருமையில பேசுறாரு, நான் அதை பத்தி பெருசா கவலைப்படல அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கிய போது உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாயிசம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு அந்த கட்சிய அடிமையிசமா மாத்திட்டாரு. எடப்பாடி முழுக்க அமித்ஷாவை சரணாகதி அடைஞ்சிட்டாரு. 3வது, திராவிடன்னா என்னன்னே தெரியாதவர் அதிமுகவோட தலைமை பொறுப்புல இருக்கிறாரு அப்படின்னு முழுக்க இபிஎஸ் பர்சனல் அட்டாக் பண்ற வேலையைத்தான் நேற்றைக்கு செஞ்சாரு. சோ இப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடோட பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அதோட ஸ்டாண்டர்டே ஓவரால் கம்மி ஆயிருச்சு. இவங்களுக்கு பேசுறதுக்கு அரசியலே இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மீடியாலையும் கவர் பண்றது எல்லாமே பர்சனல் அட்டாக் தான். இப்ப நீங்க முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒன்னும் கவரேஜே இருக்காது. இப்ப சீமான் அவர்கள் 1.5 மணி நேரம் நம்ம பேசணும், மாநாட்டை பத்தி பேசினாரு, அதுல நிறைய முக்கியமான இஷ்யூஸ் பேசியிருக்காரு. ஆனா விஜய் பத்தி பேசுனது மட்டும்தான் அங்க கவரேஜ் கிடைக்கும். சோ அதனால இஷ்யூவை பத்தி பேசும்போது இஷ்யூஸ ஊடகங்களும் எடுக்கிறது கிடையாது, தலைவர்களும் இஷ்யூவை பத்தி பெருசா பேசுறது கிடையாது. சோ இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் தான். சரி, பட் இருந்தாலும் அவர் பேசியிருக்காரு. அதுல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அண்ணாயிசத்தை அடிமையிசமாக மாற்றிவிட்டார் பழனிசாமின்றார். இப்ப அப்கோர்ஸ் இப்ப அதிமுக டைலூட் ஆயிட்டாங்க. அண்ணாயிசம்லாம் அங்க எதுவும் இல்ல. ஆனா இது திமுகவுக்கும் பொருந்தும் இல்ல. கண்டிப்பா திமுக பெரியாரிசம், அண்ணாயிசம்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய கட்சியா, குடும்ப அரசியலிசம் தான் அங்கேயும் இருக்கு. இந்த மேடையே பாருங்க, இந்த மேடையில பார்க்கும்போது யாருக்கு முக்கியத்துவம் இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க நிக்கிற ஸ்டைலே நமக்கு தெரியுது யாருக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு. சோ கட்சியில பெரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க இருக்காங்க, கீழ இருந்து மேல ஏறி வந்தவங்க இருக்காங்க. இவரு நேரு அவர்கள் ஓரமா நிக்கிறாரு, ஐ பெரியசாமி அவர்கள் ஓரமா நிக்கிறாங்க. டாமினண்டா இருக்கிறதுனா இவங்க தான் இருக்காங்க, கண்ட்ரோலோட இவங்க தான் இருக்காங்க. இவங்களோட சாதனைகள்லாம் என்ன? அண்ணா வந்து இந்த குடும்ப அரசியலை தான் செய்ய சொன்னாங்க. இதுதான் அண்ணாயிசம். அதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அண்ணா அவர்கள் சிஎம் ஆகி பதவி ஏத்துக்க போறாரு. அப்ப அவருடைய மனைவி வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. தொண்டர்கள் சொல்றாங்க, நாம அண்ணியையும் கூட்டிக்கிட்டு போலாம், நீங்க பதவி ஏத்துக்கிறத அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணா சொன்னாராம், கட்சிக்கும் குடும்பத்துக்கும் ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடைவெளி இருக்கணும், அதுதான் உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு அண்ணா சொன்னதா சொல்லுவாங்க. ஆனா நீங்க 2 நாளைக்கு முன்னாடி அரசு சார்பாக இளையராஜாவிற்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப்பட்டுச்சு. அதுல முதல் வரிசையிலேயே முதலமைச்சர், துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சரோட மனைவி மற்றும் மகன் உக்காந்துருக்காங்க. வைகோ. அது பெரிய கொடுமை.
நீ வந்து எந்த வாரிசு அரசியலை எதிர்த்துட்டு வெளியே போனியோ இப்ப எங்க வாரிசுக்கு பக்கத்திலேயே உட்காரு பேச்செல்லாம் பேசுனீங்க, இப்ப உட்காரு என் பேரன் பக்கத்திலேயே உட்காருன்னு அவரை வேற அவமானப்படுத்துறாங்க. இவங்க 2 பேரும் என்ன அரசு பதவியில இருந்தாங்க, இவங்களை எதுக்காக நீங்க முதல் வரிசையில உட்கார வச்சீங்க? இதையெல்லாம் தான் அண்ணா சொல்லி கொடுத்தாரா? நான் தான் ஃபண்டமெண்டலா இப்ப குடும்பத்தை யோசிக்கிறவங்க மக்கள் பத்தி யோசிக்க மாட்டாங்க. பர்சனல் வேற, சோசியல் வேற. சிலவங்க பர்சனலா மட்டும்தான் யோசிப்பாங்க. நான் என் ஃபேமிலி, நான் நல்லா வளரணும், சம்பாதிக்கணும் அப்படி யோசிக்கிறவங்க குடும்பத்தை வளர்ப்பாங்க. நான் இப்போ ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அந்த காசை என் ஃபேமிலிக்கும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் என் ஃபேமிலியை பத்தியும் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்ப ஒரு தலைவர் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாருனாலே மக்களை பத்தி யோசிக்கலன்னு அர்த்தம். இப்ப நம்ம தலைவரோட வீடியோ ஒன்று, பழைய வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க, இந்தியன் ஆர்மி ஜெனரல் பேசுவாங்க. அப்ப அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நல்ல ஃபேமிலி எல்லாம் இருக்கு, சோ நாங்க உங்களுக்கு சேஃபா இருக்கணும்னு விரும்புறோம் அப்படின்லாம் பேசுவார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல சோல்ஜர்னா ஃபேமிலி பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லுங்க அப்படிம்பாரு. சோ அது வந்து காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்கள் மீது அக்கறை இருக்கவன் ஃபேமிலியை பத்தி யோசிக்க கூடாது. ரைட்? நான் உங்க ஃபேமிலியை கைவிடுங்கன்னு சொல்ல, ஆனா நீங்க உங்க ஃபேமிலிக்காக நீங்க செயல்படக்கூடாது. கண்டிப்பா. ரைட்டா? நீங்க மக்களுக்காக செயல்படணும். உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே மக்கள் நலம் சார்ந்து இருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா நேஷனல் லெவல்லயே எல்லாமே குடும்பங்களை மையமா வச்சுதான் இருக்கு. குடும்பங்களை சுத்தி தான் அரசியலே போகுது. இன்னைக்கு பாமக எடுத்துக்கோங்க, பாமகன்னு பேசிட்டு இருக்கோம். ஒரு 6 மாசமா நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை? அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை. கரெக்ட். இதுல எனக்கும் உங்களுக்கும் வேலையே கிடையாது, ஆனா நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த கட்சியில தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, 2ஆம் நிலை தலைவர்கள் இருக்காங்க. அவங்க யாருக்கும் எந்த ரோலுமே இதுல கிடையாது. அப்பா புள்ள 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து அதை பேசிட்டு இருக்கோம். சோ நமக்கு எந்த ரோலுமே இல்லை. ஆனா மக்கள் மத்தியில இந்த வாரிசு அரசியல் வந்து எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தின மாதிரியே தெரியலையே. அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாவே தெரியல. ஆமாப்பா, அப்பா அரசியல் இருந்தாருன்னா புள்ளையும் வரத்தானே செய்வாரு அப்படின்னு இயல்பா பேசிட்டு போறாங்களே. இப்ப மன்னராட்சி இருந்தப்ப அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் இருந்தோம். எப்பவுமே ஒரு ஒடுக்குமுறைக்கு நம்ம உட்படுத்தப்படும் போது நமக்கு நிஜமாவே நம்ம ஒடுக்கப்படுறோன்றது தெரியாது. அந்த ஒடுக்குமுறையில இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா இல்ல நேத்து பெரிய ஒரு ஒடுக்குமுறைக்கு நம்ம உட்படுத்தப்பட்டிருக்கோமே அப்படின்ற விஷயம் நமக்கு புரியும். இப்ப ஸ்லேவரி இருந்தது, நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்லேவரி இருக்கும்போது டெய்லிலாம் சண்டை போட்டுலாம் இல்ல. கண்டிப்பா எல்லாம் இதுதான் யதார்த்த வாழ்க்கை போல. சிலவங்க எஜமானர்களா இருப்பாங்க, சிலவங்க அடிமைகளா இருப்பாங்க. இதுதான் நியாயம் போல அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஆஹா ஒரு காலத்துல நம்மளை வச்சு விபூதி அடிச்சிருக்கானுங்களேன்றது இப்பதான் நமக்கு புரியுது. அதே மாதிரிதான் பின்னாடி திரும்பி பார்க்கும் போதுதான் புரியுது. இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கோம். ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றது அதுதான். நம்மளோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. இதுல நமக்கு ஒரு சே இருக்கணும்ல ஜனநாயகத்துல. நமக்கு ஜனநாயகம்ன்ற ஒரு சிஸ்டமை கையில கொடுத்துக்கிட்டு சைலண்டா அந்த உரிமையை அப்படியே பறிச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அந்த பிரச்சனை இருக்கு. மன்னராட்சிக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. கேட்டா நீங்க ஓட்டு போட்டு தான் நாங்க வந்தோன்றாங்க. அதுல என்ன லாஜிக் இருக்கு? இங்க சிஸ்டமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரப்டா இருக்கு. கோடிக்கணக்கா பணத்தை பம்ப் பண்ணாதான் ஒருத்தன் ஜெயிக்கவே முடியும். அந்த மாதிரியான பணத்தை பம்ப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் யாருக்கு இருக்குன்னா அரசியல் கட்சிகளுக்கு தான் இருக்கு, தனிநபர்களுக்கு இல்ல, ஸ்தாபனங்கள் கையில தான் இருக்கு. இந்த ஸ்தாபனங்கள் குடும்பங்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப நேச்சுரலா நானும் நீங்களும் என்னதான் நினைத்தாலும் இந்த சிஸ்டமை மீறி மேல வர முடியாது. அப்ப ஓட்டிங்க தான் நான் போட்டு ஆகணும், எனக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. இத சொல்லிக்கிட்டு நாங்க மக்கள் வாக்களித்தானே எங்களை சூஸ் பண்ணாங்க. இதுல இன்னொரு விஷயம் இவங்க சொல்றாங்கல்ல, என்னங்க சும்மா வாரிசு அரசியல்னு பேசுறீங்க, மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுதான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உதயநிதி வருவதற்கு முன்பு இளைஞரணி செயலாளராக இருந்தவர் வெள்ளக்கோவில் சாமிநாதன். அவர் யாரு எப்படி இருப்பாருன்னாச்சும் நம்ம யாருக்காச்சும் தெரியுமா? ஆனா உதயநிதி ஸ்டாலின் அந்த பொறுப்புக்கு வந்த உடனே அவர் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில அடையாளப்படுறாரு. அதுக்கு காரணம் அவர் ஸ்டாலினோட மகன் என்பதால். அது காரணம் அவர் அடுத்த மன்னர், அவரு ஆமா பிரின்ஸ். ஆமா, நீங்க அவருக்கு அந்த அங்கீகாரம் எதனால கிடைச்சது அப்படின்னா அவர் ஸ்டாலினோட மகன், கருணாநிதியோட பேரன் அப்படிங்கறதுனால தான் கிடைச்சது. ஏன் உதயநிதி ஸ்டாலினை விட அந்த கட்சியில மூத்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கட்சிக்காக எவ்வளவோ உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத அங்கீகாரம் இவருக்கு மட்டும் கிடைச்சதுக்கு என்ன காரணம்? அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அதனாலதான் அவருக்கு அந்த அடையாளம் கிடைச்சது. அந்த அடையாளத்தை பயன்படுத்தி நீங்க மக்கள் முன்னாடி நிறுத்துனீங்க, மக்களும் ஓட்டு போட்டாங்க. சும்மா மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றது வந்து தப்புதான். இதுல இன்னொரு விஷயம், மக்களுக்கு ஆப்ஷனே இல்ல நான் சொல்ல வரேன். கண்டிப்பா ஆப்ஷன் கொடுக்கல. ஆமா, இப்ப ஒரு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. 340
232 தொகுதிகள் இங்க நம்ம கிட்ட தமிழ்நாட்டுல இருக்கு. இவ்வளவு தொகுதிகள்லயும் எப்படி ஆட்களை நிப்பாட்ட முடியும்? நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிகெஸ்ட் பிசினஸ் மேன் இருக்கான்ல, அவனால கூட இவங்களை சேலஞ்ச் பண்ண முடியாது. இங்க இருக்கக்கூடிய 10 பிகெஸ்ட் பிசினஸ் மேன் சேர்ந்தா கூட இவங்களை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒரு தொகுதிக்கு அவ்வளவு பணத்தை செலவு பண்ண முடியாது. ஒரு பிசினஸ் மேனால இந்த மாதிரி பணத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அவன் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமே தவிர இப்படி அரசியல்ல தூக்கி போட முடியாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க. திமுகவோட ஸ்ட்ரென்த், மற்ற கட்சிகளோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவங்க பெரிய பெரிய பண முதலிகள் நூற்றுக்கணக்கான பேர் வச்சிருப்பாங்க. லோக்கல்ல ஒரு 20 பேர் இருப்பாங்க, ஸ்டேட் லெவல்ல ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா முரட்டு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சோ ஒரு இன்ஸ்டிடியூஷனா இந்த ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களால ஏகப்பட்ட பணத்தை பம்ப் பண்ண முடியும். இந்த கெப்பாசிட்டி வேற யாருக்குமே இருக்காது. சோ இதை மீறி நான் எப்படி செயல்படுவேன்? இந்த இன்ஸ்டிடியூஷன் யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? ஃபேமிலி கண்ட்ரோல்ல இருக்காங்க. சோ அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷனை மீறி நம்ம செயல்படுறது ரொம்ப கஷ்டம். இது மாற்ற முடியாதுன்னு நான் சொல்ல வரல, மாறும். எப்படி மன்னராட்சி ஒரு முடிவுக்கு வந்ததோ, எப்படி அந்த ஸ்லேவரி ஒரு முடிவுக்கு வந்ததோ, இதுவும் ஒரு முடிவுக்கு வரும். பட் ஸ்லோவா நடக்கும். சாரி, நான் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்ல இந்த மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்திய செந்தில் பாலாஜிக்கு பாராட்டெல்லாம் தெரிவிச்சாரு. செந்தில் பாலாஜியை கைது செஞ்சு சிறையில் அடைச்சி முடக்க பார்த்தாங்க. அடங்குற ஆளா அவரு, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா வெற்றிகரமா முடிச்சு காட்டக்கூடிய ஆளு, அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே செந்தில் பாலாஜிய ஊழல் குற்றவாளி அப்படின்னு இதே கரூர்லயே பேசியிருக்கிறாரு. இப்ப எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். இதான் அண்ணாயிசம். அவர் பேசினது என்னன்னா, வெளியில் இருந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது என முடக்க பார்த்தனர் அப்படின்றாரு. சோ இப்ப வெளியே இருந்தா பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் தூங்க முடியாது. ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராளி. பிரிட்டிஷ்காரங்க ஆதிக்கம் செய்யக்கூடியவங்களெல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுவார். அதனால பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன பெரிய தியாகியா, விடுதலை போராளியா? அவர் என்ன பண்ணிட்டு உள்ள போனாரு? ஊழல் பண்ணாரு. ஆமா, அவர் என்ன பண்ணாரு நீங்க சொன்னீங்க, ஊழல்வாதி நீங்களே சொன்னீங்க. அவரை நீங்க சுமத்தின குற்றச்சாட்டுல தான் சார் அவர் கைதாகி உள்ளே போனாரு. இப்போ அவருக்கு இவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. அப்ப செந்தில் பாலாஜிக்கு எந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கு பாருங்க. இப்ப அவர் மினிஸ்டராவும் இல்ல, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கு. அவருக்கு பெரிய கெட்ட பேர் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த அதிகாரத்துல இருக்கவங்க செந்தில் பாலாஜியே சார்ந்து இருக்காங்க. அவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கரப்ட் பொலிட்டிஷியனுக்கு இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். கரெக்ட். இதுக்கு பேர் தான் அண்ணாயிசம். இதுதான் பெரியாரிசமா. சோ அதனால இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தளவுல பர்சனல் அட்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர பெரிய சப்ஸ்டன்ஸ் எதுவுமே இல்ல. பர்சனல் அட்டாக்ஸும் பார்த்தோம்னா இந்த மாதிரி அண்ணாயிசம் அது இதுன்னு. அப்புறம் திராவிடம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு தலைவரா இருக்கார் அதிமுகன்னு பேசுறாரு. இதே கேள்வியை நாங்களும் திருப்பி கேட்கலாம். இது வரைக்கும் எனக்கு தெரியல திராவிடம்னா என்னன்னு. இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் இதுதான் திராவிடம்னு பேசி நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்த அளவுல திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்த திராவிடம்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்கே முதல் திராவிடம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. பட் அந்த விஷயத்த அவரு இங்க பேசுறாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்ஸாக்டா என்னதான் செய்ய முயற்சி பண்றாங்க, நமக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணும் புரியல. ஆனா அதே மாநாட்டுல பேசின செந்தில் பாலாஜி இன்னொரு விஷயத்த சொன்னாரு. இங்க நாம மட்டும்தான் நாம தான் ஜெயிக்க போறோம், அதுவும் 200 தொகுதிகள் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு. என்ன போற போக்க பார்த்தா 200 தொகுதி அடிச்சிருவாங்க போலயே. இது ஒரு விதமான ஒரு நோயா நான் பாக்குறேங்க. இந்த 200+200+ பேசுறது, எப்ப பாரு எலெக்ஷனை பத்தியே பேசிட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் 200+ சொன்னாங்க, 24லயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 26ல நாங்க தான் ஜெயிப்போம், 31ல நாங்க தான் ஜெயிப்போம், 36ல நாங்க தான் ஜெயிப்போம், தொடர்ந்து நாங்க தான். ஆமா, அப்புறம் நிரந்தர திமுக ஆட்சிலாம் சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தமான, ஜனநாயகத்திற்கு விரோதம். ஆமா, பெரியார் இந்த மாதிரி பேசியிருப்பாரு. ரெண்டாவது, நார்மலான ஒரு லீடர், இப்ப மோடி சொல்றாருன்னு வச்சுப்போம், நிரந்தர பாஜக ஆட்சின்னு சொல்றாருன்னு வச்சுப்போம், அது அவ்வளவு தப்பா தெரியாது. ஏன்னா நாளைக்கு மோடிக்கு அப்புறம் வேற ஒருத்தர் தலைவர் ஆவார். நீங்க நிரந்தர திமுக ஆட்சின்னு சொல்றீங்கன்னா நிரந்தர குடும்ப ஆட்சி என் கண்ட்ரோலுக்கு கீழே தான் தமிழ்நாடு இருக்கும்னு நீங்க சொல்றதுதான் பொருள் இல்லையா? மறைமுகமா அதுதான், நாங்க தான் நிரந்தரமா ஆட்சி பண்ணுவோன்றத மறைமுகமா சொல்றீங்க. அதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்டா எனக்கு பட்டுது. ஆனா இவங்களுக்கு அந்த அப்சஷன் இருக்கு, ஒரு விதமான அந்த ஒரு இது இருக்கு, அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. எலெக்ஷன்னே பேசிட்டு இருக்காங்க. பாஜக இதை பண்ணுவாங்க. பாஜக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் பாத்தீங்கன்னா எல்லாமே எலெக்ஷன் சென்ட்ரிக்கா தான் இருக்கும். பாஜக 300 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் ஓடுவோம். எங்களுக்கு ஓட் பர்சன்ட் இவ்வளவு இருக்கு, இங்க இந்த மாதிரியான அரசியல் கணக்குகள் எல்லாம் போட்டுருவோம். எலெக்ஷன் சென்ட்ரிக்காவே நரேட்டிவ பில்ட் பண்ணுவாங்க. டிவி ஃபுல்லா அதான் பேசுவாங்க. இஷ்யூ பேஸ்டா டிஸ்கஷன்ஸே இருக்காது.
இவங்களும் அதான் பண்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. டிவில பாத்தீங்கன்னா அடுத்தது 200 சீட்ஸ் அவங்க ஜெயிப்பாங்களா, 300 சீட் ஜெயிப்பாங்களா, 25% ஓட்டு அவங்களுக்கு இருக்கா, 45% இவங்களுக்கு இருக்கா, இந்த கூட்டணி எப்படி இருக்கு, அந்த கூட்டணி எப்படி இருக்கு, இப்படி மக்களுக்கு 1% கூட பிரயோஜனம் இல்லாத இஷ்யூஸ பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒண்ணு இவங்க பேசுறது, ரெண்டாவது மீடியா அதை டிஸ்கஸ் பண்றது. சோ இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு போக்கு. அரசியல்வாதிகளோட வேலை இது கிடையாது. நம்மளையும் அரசியல்வாதி ஆக்குறான் அவன். இது இந்த ஓட்டு கணக்கெல்லாம் உன் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. சோ என்கிட்ட வந்து நீ பேசும்போது உன்னோட இந்த 200 சீட் ஜெயிக்கிறத பத்தியோ ஓட்டு பத்தியோ என்கிட்ட என் பிரச்சனையை பத்தி நீ பேசணும், என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் நான் கேட்பேன், நீ எனக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, நம்மளையும் ஒரு அரசியல்வாதி ஆக்கிட்டாங்க. அவங்க பாணிலேயே நம்மளையும் திங்க் பண்ண வச்சுட்டாங்க. நம்மளும் டீ கடை எல்லாம் உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு ஒரு 10% இருக்குன்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு 8 இருக்குன்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படி இப்படின்னு இவங்களும் கணக்கு போட்டுருக்காங்க. நீ என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்டா, நீ பிரசாந்த் கிஷோரா, நீ உனக்கு பிரச்சனை வேற இருக்கு. உன் ஊர்ல ஒழுங்கா சாக்கடை தண்ணி போக மாட்டேங்குது, தண்ணி பிரச்சனை இருக்கு, கரண்ட் பிரச்சனை இருக்கு, நீ அதை பத்தி பேசணும். இவன் மேல உட்கார்ந்து இந்த மாதிரியான பிரச்சனையை பேசினான்னு கீழே நம்மளும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அன்பார்ச்சுனேட் நம்மளுமே கூட பேசிட்டு தான் இருக்கும். இப்ப கேலி கிண்டல்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கூட நேற்றைய மாநாடு அப்படிங்கிறது ஒரு முப்பெரும் விழா. அதாவது அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், திமுக தொடங்கிய நாள் அப்படின்னு 3 நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து தான் முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறாங்க. அதாவது நாங்க சாதியை ஒழிக்க போறோம், சமத்துவத்தை கொண்டு வர போறோம் என்கின்ற லட்சியத்தோடு அரசியலுக்கு வந்தாங்க. 75 ஆண்டுகள் கட்சி நடத்தி இருக்கிறாங்க. அதுல 25 ஆண்டுகள் ஐயா கருணாநிதி வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. ஆனா இப்பவும் கூட இந்த தமிழ்நாட்டுல சாதிய கொடுமைகள் மொத்தமா ஒழிஞ்ச மாதிரியே தெரியல. இன்னும் சொல்ல போனா முன்னை விட அதிகமாகி இருக்கு. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நேற்றைக்கே நடந்திருக்கு. நேற்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு ஊர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில சின்ன கண்ணூர் அப்படின்னு இன்னொரு ஊர். இந்த 2 ஊர்லயும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரின் பிணத்தை வந்து ஊர் வழியா கொண்டு போக முடியல. சேரும் சகதியும் நிறைஞ்சு இருக்கிற ஒரு மண் சாலை வழியாகத்தான் அந்த பிணத்தை கொண்டு போறாங்க. ஊருக்குள்ள வரக்கூடாது, பொது சாலையை பயன்படுத்தக்கூடாது. யாருடைய ஆட்சியில? இந்த திமுக ஆட்சியில, இந்த திராவிட மாடல் ஆட்சியில. பெரியார், அண்ணா, திமுக தொடங்கிய நிகழ்வு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து முப்பெரும் விழா நடத்துற இதே தமிழ்நாட்டில தான் இந்த சாதிய வன்கொடுமையும் நடக்குது. இதை பத்தி எந்த ஊடகங்களும் பேசுன மாதிரியே தெரியல. இதுதானே இஷ்யூ, இதை தானே பேசணும், இதான மக்கள் பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி இதை பத்தி எல்லாம் யாரும் பேசல. ஒன்னா எடுத்து வச்சிருக்கு, ஒன்னா எடுத்து வச்சுக்க வேண்டியது. திமுக வந்து எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்கும், இவங்க எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்குவாங்க, அவங்க என்ன வாங்கினா உனக்கு என்ன, உன் பொழப்பு ஒழுங்கா ஓடுதா, இதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. இப்ப இந்த பிரச்சனை கூட மக்கள் ஒரு பகுதியில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தூய்மை பணியாளர்கள் 13 நாள் போராடுறாங்க. அந்த மக்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பொருளாதார ரீதியாகவும் சாதிய ரீதியிலும் பெரிய ஒடுக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள். அந்த மக்கள் 13 நாள் போராடுறாங்க. 13 நாள் எந்த மீடியாவும் டிஸ்கஸ் பண்ணல அந்த இஷ்யூவை. 13வது நாள்ல அந்த போராட்டம் முடித்து வைக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ எடுத்து பேசுறாங்க, அன்னைக்கு நைட் பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது, போராட்டம் நடக்கும்போது நம்ம பேசணும்னா போராட்டத்துக்கு அது வலு சேர்க்கும், பப்ளிசிட்டி போராட்டத்துக்கு கிடைக்கும். நம்ம அந்த பப்ளிசிட்டியை கொடுக்க கூடாது, அந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நம்ம அரசுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது. அதே மாதிரி இப்ப நம்ம பரவலா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பார்வை என்னன்னா, அந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எல்லாரும் வந்தாங்க, மேயரை பாராட்டிட்டு போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு போல நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பவும் அந்த மக்கள் போராடுவதற்காக நிறைய முயற்சி பண்றாங்க. உண்ணாவிரதம் இருக்க முயற்சி பண்றாங்க, ஒண்ணு சேர முயற்சி பண்றாங்க, ரிப்பன் பில்டிங் பக்கம் திரும்பவும் போராட்டம் நடத்த ட்ரை பண்றாங்க. அவங்கள விட மாட்டேங்கிறாங்க இவங்க. சோ இப்ப மீடியாவோட ரோல் என்ன? மக்களுக்கு கோபம் இருக்குன்னா அதை வெளியே கொண்டு வரணும். எனக்கு ஒரு கோபம் இருக்கு, எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னா என்னோட கோபம் என்னன்றது நீ வெளியே கொண்டு வரணும்ல. எனக்கு ஒரு அவுட்லெட் வேணும்ல, என் குறைகளை சொல்றதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும். ஸோ அந்த மக்கள் ஏதோ ட்ரை பண்றான். அந்த போராட்டத்தை 13 days நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கும் அவன் வெளியே வந்து போராடணும் முயற்சி பண்றான். அப்ப அவனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நீ வெளியே கொண்டு வரணும். அவன் என்ன சொல்ல முயற்சி பண்றான், அவனோட பிரச்சனை என்ன அப்படின்றத நீ வெளியே கொண்டு வரணும். ஆனா எல்லாரும் சேர்ந்து அப்படியே மூடி மறைக்க பாக்குறீங்க. அது இருக்கவே கூடாது, வெளியே வரவே கூடாதுன்ற மாதிரி மூடி மறைக்கிறீங்க. நான் வந்து அடிக்கடி குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும்னு இந்த விஷயத்த குறித்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, தொடர்ந்து வந்து அவங்க ஏதாவது ஒரு வகையில போராட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி அவங்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் கூடுதலா அவங்களுக்கு சலுகை
சலுகைகளையும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த 13 நாள் போராட்டம் முடிஞ்சது. அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு காலை உணவு வழங்கப்படும் இலவசமா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மறுபடியும் அவங்க போராட முயற்சி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே 3 வேளையும் நாங்க இலவசமா சாப்பாடு. எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. இல்ல எனக்கு உடன்பாடு இல்ல, இப்படி செய்யறாங்கன்னு சொல்றேன். அவங்க உங்ககிட்ட என்ன கேக்குறாங்களோ அதை நீங்க சரியா சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்க செய்யறது கிடையாது. ரெண்டாவது, இந்த உணவு ஃப்ரீயா கொடுப்பேன், எனக்கு அதுல எப்பவுமே உடன்பாடு கிடையாது. நீ எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க வேண்டாம், அவனோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடு. காசு கொடு, நான் வாங்கிக்கிறேன். அவனுக்கு வீட்டுல தோசையோ இட்லியோ சுட்டு சாப்பிட தெரியும், அதை நீங்க பண்ண தேவை கிடையாது. நீங்க பண்ண வேண்டிய வேலை அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நீங்க கொடுக்கணும். அதை மட்டும் நீங்க பண்ணணும். பிரைவேட் பார்ட்டியை உள்ள கொண்டு வந்து அவங்கள சுரண்ட விடக்கூடாது, அவங்களோட நலன்களை பாதுகாக்கணும். இதுதான் அரசோட வேலை. இந்த ஃப்ரீயா இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்றதே இருக்குல்ல, அதை ஒரு வகையா மக்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட உடைச்சு மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய வேலை தான் அது. மக்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். எப்பவுமே இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எப்பவுமே கம்யூனிஸ்டுகள் USSRல இது பண்ணுவாங்க. எல்லா நேரமும் மக்கள் அரச சார்ந்தே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்பயும் நீங்க காலையில போனோடனே அரசு சார்ந்து இருப்பீங்க, அங்க போய் உணவு சாப்பிடுவீங்க, மத்தியானம் அரசு சார்ந்து இருப்பீங்க, நைட்டு அரசு சார்ந்து இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கவர்மெண்ட் தான் வருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவன் உங்களை மீறி அவன் சுயமா இருக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஏதோ வகையில USSRல சொல்லுவாங்க, எல்லாமே கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கும்போது கவர்மெண்ட் அங்க பெரிய பவர்ஃபுல்லான பிளேயர் ஆயிடுறாங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எக்கனாமிக்கலா எம்பவர் ஆயிட்டாங்கன்னா நம்மள மீறி அவன் போயிடுவான், நம்ம கிட்ட வரமாட்டான். சோ அது நடக்கக்கூடாது. எப்படியும் நம்மளை சார்ந்தே அவன் இருக்கிற மாதிரியே அவனை வச்சுக்கணும். அவன் ஒரு அடிமையாவே இருக்கணும், நம்மள மீறி போயிடக்கூடாது. இதுதான் அரசோட ஆளும் வர்க்கத்தோட எண்ணமா இருக்கு. இங்கேயும் அப்படிதான் பாக்குறேன். அவன்கிட்ட கேட்கறது என்ன? ஊதியம். அவனுக்கு நியாயமா வரக்கூடிய சம்பளத்தை அவங்க கேட்கறாங்க. ஆனா நீங்க கொடுக்கறது என்ன? சாப்பாடு. சோ நீ என்ன சார்ந்து என்ன நம்பி நீ இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்கள தள்ளுறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு மனநிலை. அதாவது இவங்க தர்மவான் கர்ணபிரபு அப்படின்னு பேர் வாங்குறதுக்காக ஒரு கூட்டத்தை எப்பவும் அடிமட்டத்திலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பொலிட்டிக்கலா அப்பதான் இவங்களுக்கு பவர் கிடைக்கும். சோ அந்த விஷயத்த பண்றாங்க. அதனால இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, சாதிய ஒடுக்குமுறைகள்லாம் அதிகமாயிட்டு இருக்குன்னு, அதுல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டோம். அதை பொறுத்தளவுல இப்ப இங்க ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்புக்கு திமுக அடாப்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க இந்த கட்டமைப்பை உடைக்கல, இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்குள்ள அவங்களை ஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. ரைட்டா? சோ இப்ப இந்த சாதிய கட்டமைப்பால திமுகவுக்கு லாபம் வருது. சொசைட்டில ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்குல்ல, அதே சாதிய கட்டமைப்பு திமுகக்குள்ளேயும் இருக்கு. ஆமா, இன்ஃபேக்ட் சொசைட்டில இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்போட இன்னும் கொஞ்சம் கூட பிற்போக்குத்தனமா அந்த சிஸ்டம் இருக்கும். நான் ஏன் அதை சொல்றேன்னா, திமுகல குடும்ப அரசியல் இருக்கு. சொசைட்டில கூட அந்த கட்டமைப்பு லைட்டா மாறும். சில நேரங்கள்ல ஒடுக்கப்பட்ட சாதியினர் முன்னேறி வருவாங்க. முன்னேறி வரும்போது கொஞ்சம் அப்படியே அவங்களுக்கு டெவலப்மெண்ட்லாம் வரும். ஆனா திமுகல ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கு. ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கும்போது சாதிய கட்டமைப்பு ஃப்ரீஸ் ஆயிடும். ஒருத்தர் இருக்காரு, ஒரு மினிஸ்டர் இருக்காரு, குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர், அவரோட பையன் தான் அடுத்தது இன்னொரு மினிஸ்டர் ஆவான், அவரோட பையன் தான் இன்னொரு மினிஸ்டர் ஆவான். சோ அப்ப அந்த போஸ்ட்ன்றது ஒரு கேஸ்டோட கண்ட்ரோலுக்கு கீழே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த சிஸ்டம் பார்த்தோம்னா கேஸ்ட் சிஸ்டம் அப்படியே வலுப்படுத்துறாங்க இவங்க. குடும்ப அரசியல உள்ள கொண்டு வரதால கேஸ்ட் சிஸ்டமையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. சோ அதனால ஒன்ஸ் நீங்க அந்த சிஸ்டம் நம்பிதான் இப்ப நீங்க இருக்கீங்க, கேஸ்ட் சிஸ்டம் நீங்களும் நம்பிதான் இருக்கீங்க. அப்ப அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிரவுண்ட்ல நடக்குதுன்னா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சோ இன்னைக்கு கவர்மெண்ட் நினைச்சா ஒரு தப்பு நடக்குதுன்னா இறங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்தா நாளைக்கு அது நடக்காது. கண்டிப்பா கவர்மெண்ட் அந்த பவர் இருக்கு. ஆனா இதை அவங்க பண்ண மாட்டாங்க. அதை பண்ணா திமுகவுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். சோ இந்த சாதிய கட்டமைப்பால திமுகவுக்கு நிறைய லாபங்கள் இருக்கு. அதனால என்ன ஆனாலும் இந்த சாதிய கட்டமைப்பை உடையறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். இப்ப நான் சுட்டி காட்டின மாதிரி அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற ஊராகட்டும், இல்ல சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற இந்த சின்ன கண்ணூராகட்டும், இந்த பகுதியில இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் காவல்துறை கிட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் போய் மனு கொடுத்துட்டாங்க. ஐயா, எங்களை பொது சாலையில போக விட மாட்டேங்கிறாங்க, நாங்க பிணத்தை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு எத்தனையோ முறை அவங்க முறையிட்டும் கூட அதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி திமுக நினைச்சா ஒரு செகண்ட் வேலை ஃபோர்ஸை இறக்கி என்ன தடுக்கிற, இது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவங்கள பொது சாலையில நடக்க விடலாம். ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய இந்த சாதிய அமைப்பை வச்சுதான் அவங்க நல்லா சுகமா வாழ்ந்துட்டு இவங்க பேசுற அந்த பெரியாரியம் சாதி ஒழிப்பு எல்லாமே பொய் தானே. சோ இதுக்கு எதிராக நீங்க செயல்பட்டீங்கன்னா அவங்க உங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்களே தவிர, அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கெல்லாம் இருக்கு. சோ அதனால பாதிக்கப்பட்டவர்கள் தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்களே தவிர
ஒடுக்கக்கூடியவன அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரியார் அப்புறம் அண்ணா இவங்கெல்லாம் எங்க வராங்கன்னா அது பிரச்சாரத்துக்கு வராங்க, லேபிளுக்கு ஒரு இமேஜ் பில்டிங்க்கு வராங்க. பெரியாரிசம் அப்படின்ற விஷயத்த ரெகுலரா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க முற்போக்காளர்கள் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரியார் சொன்ன எந்த விஷயத்தையும் இவங்க பண்ணல. இப்ப சுயமரியாதை பேசக்கூடிய ஒரு கட்சியில் எப்படி ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கலாம்? சுயமரியாதைக்கு எதிரான ஒரு விஷயங்க. இன்னொருத்தனோட சுயமரியாதையை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த கட்சி தொண்டர்களே ஏத்துக்கிட்டாங்களே. அது அப்ப நீங்க உங்க சுயமரியாதையெல்லாம் ஓரமா வச்சுதான் நீங்க அதை ஏத்துக்கிறீங்க. இப்ப சாதாரணமா ஒருத்தன் பாக்குறான், நல்ல ஆக்டிவான பொலிட்டிக்கல் கேடரா இருக்கான், அவன் ஒரு வாரிசை பாக்குறான். வாரிசுக்கு பெரிய திறமை எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் வாரிசா இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக முக்கியமான பதவியில அந்த வாரிசு அமர்த்தப்படுறாரு. ஆனா இதை அவன் ஏத்துக்கிறான். அவனுக்கு தெரியுது அவனை விட நான் பெட்டரான ஆளுன்னு அவனுக்கு தெரியுது. அந்த ஸ்டேஜ்ல இருக்க எல்லா தலைவர்களுக்கும் தெரியுது. ஆனாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப ஏன் ஏத்துக்கிறாங்க? ரைட்டு, சரி நம்ம சுயமரியாதையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுப்போம், நமக்கு வேற லாபங்கள் இருக்கு, அதுக்காக இதை விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் அவங்க பிழைப்புக்காக தன்னம்பிக்கையை விட்டு கொடுத்தாச்சு. வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு கேள்விண்ணே, இப்ப நேபாளில மிகப்பெரிய ஒரு ஜென்சி புரட்சி நடந்துச்சு. எதற்கு எதிராக நடந்துச்சு? ஊழலுக்கு எதிராக நடந்துச்சு, வாரிசு அரசியலுக்கு எதிராக நடந்துச்சு. அப்படி ஒரு புரட்சி இங்க வராது அப்படின்னு இவங்க நம்புறாங்களா? இப்ப நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புரட்சிகள் எல்லாம் டிவில பாக்கும்போது, ஈஜிப்ட்ல ஒரு புரட்சி நடந்தது, உடனே எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அப்ப எப்படின்னா எனக்கு கூப்பிட்டு ட்ரீட் எல்லாம் வச்சாரு. அப்படி ஈஜிப்ட்ல புரட்சி வந்துருச்சு, அரப் ஸ்பிரிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால எல்லாருக்கும் ட்ரீட் அப்படின்னு வச்சாரு. நான் ஒண்ணு கிளியரா சொல்லிக்கிறேன், இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரணும்னா அத இங்க வெடிக்காதான் நீங்க கேட்டீங்கல்ல, எப்படி வெடிக்கும்? நம்ம தானே வெடிக்க வைக்கணும், நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல அப்படி புரட்சி எல்லாம் வெடிக்காதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப தமிழ்நாடு எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு பகுதியா இருக்கு. சில இடங்கள்ல பார்த்தோம்னா growth ஈவனா நடக்காது. திடீர்னு படால்னு ஒரு புரட்சி வரும், திடீர்னு பயங்கரமான இந்த வயலண்டான சேஞ்ச் இருக்குல்ல, அது சில இடங்கள்ல அடிக்கடி வரும். ரஷ்யால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வயலண்டான ரெவல்யூஷன்ஸ், அப்புறம் சர்வாதிகாரிகள். ட்ரெடிஷனலா ரஷ்யால அப்படிதான் இருந்திருக்கு. இதே பிரிட்டன் பாத்தீங்கன்னா ஸ்மூத் டிரான்சிஷன் தான் இருக்கும். மன்னர்களை ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பவரை பறிச்சு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ சில பொருளாதாரங்கள் பார்த்தோம்னா, இன்ஃபேக்ட் நான் எப்படி சொல்லுவேன்னா, நல்லா வளர்ந்த பொருளாதாரங்கள் பார்த்தோம்னா ஸ்லோவா அப்படியே கரெக்டா ஈவனா டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் பவர். அங்க இங்கேயும் அப்படிதான் நடக்கும்னு பாக்குறேன். இங்க பெரிய அந்த மாதிரிலாம் வராது. பட் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ரொம்ப ஒரு தூங்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. நமக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்ல, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாம நம்மள வச்சிட்டு இருக்காங்க. சினிமான்ற ஒரு போதை, அப்புறம் ட்ரக்ஸ், அப்புறம் இந்த டாஸ்மார்க், இந்த விஷயங்கள், அது போக மீடியாவை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி நம்மள ஆக்குபைடா வச்சுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது யூஸ் இல்லாத விஷயங்களே பேசிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நம்மள கம்ப்ளீட்டா அடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். சோ இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா அதுக்கான தேவை நமக்கு ஏற்படணும். நமக்கு எப்ப அந்த பொருளாதார சிக்கல்லாம் வருதோ அப்பதான் மக்களுக்கு இதுல இருந்தெல்லாம் மீண்டு வரணும்ன்ற ஒரு தேவை ஏற்படும். இப்ப நேற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான செய்தியும் வந்துச்சு. அதாவது வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த செவிலியர்களை சுரண்டுவது தொடர்பா ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தாங்க. எதற்கெடுத்தாலும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது உங்களோட வேலை தானே, ரொம்ப மோசமான முறையில அவங்கள சுரண்டுறீங்க, இலவசங்களுக்கு செலவு பண்றதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு, சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா அப்படின்னு ரொம்ப காட்டமா தமிழ்நாடு அரசையும் இந்த திமுக அரசையும் உச்சநீதிமன்றம் விமர்சனம் பண்ணியிருக்கு. அதான் இந்த கொட்டு இருக்குல்ல, நம்ம எப்பவுமே நம்ம டைட்டில் வைப்போம் இல்லையா, உச்ச நீதிமன்றம் வைத்த கொட்டு. அதான் சரியான கொட்டு. அங்கிருந்து வரதை விட மக்கள்கிட்ட இருந்து வரணும். ஆக்சுவலா மக்களுக்கு இந்த புரிதல் ஏற்படணும், அரசுக்கு மக்கள் இந்த குட்டு வைக்கணும். சோ இப்ப உச்சநீதிமன்றம் வைக்கக்கூடிய இந்த கூட்டெல்லாம் அவங்க மதிக்க மாட்டாங்க, இவங்க மீடியாவும் கண்டுக்க மாட்டாங்க. மக்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டா இந்த விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு காலையில நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தை பாக்குறேன், காலையில உட்காந்து நான் பாத்துட்டு இருக்கேன். அதுல ஒருத்தர் பேசுறாரு, என்னங்க தினம் தினம் நீங்க பாஜக அதிமுக பிரச்சனையை தான் பேசிட்டு இருப்பீங்களா, 5 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைகள் பத்தி பேச மாட்டீங்களா அப்படின்னு ஒரு அதிமுக ஆதரவாளர் கேட்கிறாரு. அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு, இங்க பேசுறதுக்கு என்னங்க இருக்கு, திமுக அதை பத்தி 11% growth கொடுத்திருக்காங்க, 11.19. ஆமா, ஜிடிபி growth 11.19 வளர்ந்துருக்கு, இதுல என்ன குறை சொல்லுவீங்க நீங்க அப்படின்னு அவர் கான்பிடண்டா பேசுறாரு. ஒரு பத்திரிகையாளர் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஜிடிபினா என்ன? ஒன்னும் இல்ல, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு வருஷத்துல எவ்வளவு, அதோட வேல்யூ தான் ஜிடிபி. சோ ஜிடிபி 11.19% இருக்கிறதால தமிழ்நாட்டுல எல்லாம் செழிப்பா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது.
தமிழ்நாட்டுல இப்பவும் கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி செவிலியர்களுக்கு பிரச்சனை இருக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை இருக்கு, சாதிய ஒடுக்குமுறைகள், ஆணவ படுகொலைகள், ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி நீ பேசணும். அதை விட்டுக்கிட்டு அதிமுகவும் பாஜகவும் இந்த கூட்டணி பிரச்சனைகள் எல்லாம் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதை ஏன் பேசுறீங்க? இஷ்யூவை பேசுங்கன்னா 11.19ன்றீங்க. சோ அப்ப அப்கோர்ஸ் நம்ம அவ்வளவு வேல்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கோம். ஆனா பணம் இப்ப என்ன உங்ககிட்ட என்கிட்ட ஒன்னும் பெருசா வரல, நம்ம வாழ்க்கை ஒன்னும் பெருசா முன்னேறல, சுத்தி இருக்க மக்களோட வாழ்க்கையும் பெருசா முன்னேறல. அரசியல்வாதிகள் அப்கோர்ஸ் நல்லா வளர்ந்துருக்காங்க, நல்லா செழிப்பா அவங்க இருக்காங்க, பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இப்ப ஒண்ணு சொல்லுவாங்க, ஜாப்லெஸ் குரோத்லாம் சொல்லுவாங்க. குரோத் இருக்கும், ஆனா அது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தாது. குறிப்பா மன்மோகன் சிங் அவர்கள் பிஎம் இருந்தப்ப இடதுசாரிகள் இந்த ஆர்குமெண்ட் வைப்பாங்க, இங்க இருக்கிறது ஜாப்லெஸ் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஜிடிபிலாம் இருக்கு. ஸோ மன்மோகன் சிங்கோட கிளைம் என்னவா இருந்ததுன்னா, நம்மளோட ஜிடிபி நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்லாம் அவர் வைப்பார். ஸோ இப்போ ஃப்ரண்ட் லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஜாப்லெஸ் க்ரோத், இது பணக்காரர்களுக்கு மட்டும் அது லாபமே தரும், ஏழைகளுக்கு இதனால ஒரு லாபமும் இல்லை அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்பாங்க, பணம் ஜென்ரேட் ஆச்சுன்னா கீழே சாதாரண மக்களுக்கும் போய் சேரும் அப்படின்றதுதான். அந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்டும் இங்க ஒர்க் ஆகல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கேயும் அதே தான், பெரிய லெவல்ல மக்களுக்கு பெரிய செழிப்பான வாழ்க்கையெல்லாம் இந்த growth ஏற்படுத்தி கொடுக்கல. நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். 11.19 சொல்றீங்க, அதுக்கான தாக்கம் கீழே நம்ம பார்க்க முடியுதா? கீழே எதுவும் பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் பத்தி பேசுறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இஷ்யூஸ பேசுங்கன்னா, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க இங்க சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றாரு அவரு. இப்ப நம்ம பேசுறோம், எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு நமக்கு பேசுறது. இப்ப இந்த பிரச்சனை செவிலியர்களுக்கு மட்டும் கிடையாது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை, பல பல்கலைக்கழகங்கள்ல பல மாதங்களாக சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் கடந்த 2 வருஷமா வருது. இப்படி பல துறைகள்ல அடிப்படை வசதிகள், அதாவது சம்பளம், நிர்வகிக்கிறதுக்கு தேவையான நிதி, இதை கொடுக்கறதுக்கு கூட இந்த திமுக ஆட்சியில அரசு கிட்ட நிதி இல்லை. இதை பேசாம ஜிடிபி 11 விழுக்காடு வளர்ந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசு கிட்ட நிதி இல்லைன்னு சொல்றதை விட அரசு கிட்ட நிறைய நிதி இருக்கு, ஏகப்பட்ட நிதி இருக்கு, நிதியில தவறா அவங்க செலவு பண்றாங்க. சோ அரசோட பிரையாரிட்டி என்னவா இருக்குன்னா, இலவசங்கள், இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க. உழைக்கக்கூடிய மக்கள் அவங்களோட உரிமை அந்த பணம்ன்றது, அவங்களோட சம்பளம்ன்றது அவங்களோட உரிமை, நியாயமான சம்பளத்தை நீங்க கொடுக்கணும், அதை கொடுக்கறது கிடையாது. சோ இப்ப இங்க இருக்கக்கூடிய அரசோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, மக்களை அடிமையா வச்சுக்கணும். நம்ம அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா இலவசம் எல்லாம் எதுவும் தேவைப்படாது, அவன் சுயமரியாதையோட அவன் பெருமையா நிப்பான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மக்களுக்கு இலவசங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. இலவசங்களை கொடுத்தாலே ஒருத்தனோட செல்ஃப் கான்பிடன்ஸ் நீங்க உடைச்சிருவீங்க. என்னால சுயமா நிக்க முடியல, எனக்கு அரசோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது, காலையில சாப்பிடுறதுக்கு எனக்கு அரசோட உணவு தேவைப்படுது, பொங்கல் ஆனா எனக்கு சுயமா பொருட்கள் வாங்க முடியாது, அரசு பணத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு, மாசம் மாசம் எனக்கு சுயமா என்னால நிக்க முடியாது, அரசு எனக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு, பஸ்ல எனக்கு சுயமா டிக்கெட் வாங்கி போக முடியாது, அரசோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. சோ அப்ப கான்பிடன்ஸ் உடைஞ்சிரும். நீங்க உங்க அப்பாவை சார்ந்தே இருக்கீங்கன்னா உங்களால ஒரு கான்பிடன்டான ஒரு மனிதனா நீங்க வளர்ந்து வர முடியாது. நீங்க எந்த சொத்தையும் சேர்க்க மாட்டீங்க. நீங்க எப்ப நீங்களா சம்பாதிச்சு அப்பாவை மீறி நீங்க போறீங்களோ, அடுத்து நீங்க அப்பாவையும் கவனிக்கணும், அம்மாவையும் கவனிக்கணும். அதுதான் உங்களோட கடமையா இருக்கணும். ஆனா நீங்க அப்பா எனக்கு மாசம் மாசம் 50 ரூபாய் பாக்கெட் பண்ணி தருவாரு, சாரி டெய்லி 50 ரூபாய் பாக்கெட் பண்ணி தருவாரு, சாப்பாடு இதுக்கெல்லாம் அதுலதான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க அப்பா பிள்ளையாவே தான் இருப்பீங்க, அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் இருப்பீங்க. இங்கேயும் அதே தான், அரசு நம்மள அப்படிதான் வச்சுக்க முயற்சி பண்ணுது. குறிப்பா டிஎம்கே இந்த விஷயத்த பண்றாங்க, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க. எல்லா வகையிலையும் தமிழ் மக்களை அவங்க கண்ட்ரோல்லயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சோ நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா ஏகப்பட்ட பணத்தை நீங்க இந்த மாதிரி பம்ப் பண்றீங்க. சோ இப்படி பம்ப் பண்றதால ஒண்ணு, மக்களை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, ரெண்டாவது எது கொடுக்குறீங்க, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக. சோ நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஏன் சம்பளம் பார்த்து நான் கொடுத்துட்டு இருக்கேன், இப்ப ஏன் வரி பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணிட்டு இருக்க. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதை சோ இப்போ இது ஏதோ இந்த ஃப்ரீ எல்லாம் ஏதோ ஃப்ரீ கிடையாது, இதெல்லாம் உன்னோட காசு. இது இங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களோட காசை கொடுத்து திமுகவோட இந்த பிரச்சாரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீ, இது ஃப்ரீ, அது இதெல்லாம் எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க. எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்றோம் நம்ம இதுக்கு. இப்ப மிடில் கிளாஸ் எடுத்துப்போம், நம்ம எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலரா பவர் கட் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இபி பில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருச்சு, நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. நீங்க இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு சொல்லிட்டு போயிருவீங்க, அதுக்கெல்லாம் காசு யாரு கொடுக்கறது கடைசியில? நம்ம அதெல்லாம் யார் பேர் பண்றதுன்னா மிடில் கிளாஸ். இது மாதிரியான விஷயங்கள் கிட்ட வரியை ஏத்தி விலையை ஏத்தி நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. சோ இப்ப மிடில் கிளாஸ பொறுத்தளவுல மிடில் கிளாஸ்ல இருந்து இப்படி நீங்க பணத்தை பறிச்சு அங்க கொடுத்தீங்கன்னா மிடில் கிளாஸால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியாது. இப்ப என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கணும்,
நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். அந்த சேவிங்ஸை நாளைக்கு நான் முதலீடு பண்ணுவேன், ஒரு கடையை ஆரம்பிப்பேன், இல்லைன்னா வேற ஒரு பிசினஸ் பண்ணுவேன், சொத்து வாங்குவேன். ஆமா, அப்படி பண்ணும்போது ஒரு 4 பேருக்கு நான் வேலையை கொடுப்பேன், அப்புறம் நானும் லாபத்தை சம்பாதிப்பேன். ஆனா நீங்க என் சேவிங்ஸ் ஃபுல்லா பறிச்சிடுறீங்களே, எனக்கு பணத்தையே சேர்க்க முடியலையே, டாக்ஸ் அதிகமா வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் அதிகமா நான் பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட சேவிங்ஸே இல்லாம எல்லா பணத்தையும் பிடுங்கி விட்டுறீங்க. அதை நியாயமா நீங்க செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அதை என்ன பண்றீங்க, ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க. அவங்களுக்கும் ஒரு தொழிலை கத்து கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து அந்த மாதிரியான வேலைகள் பாக்குறீங்கன்னா அதுவும் கிடையாது. ஃப்ரீயா 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஸோ அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தணிக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படியே தூக்கி போடுறீங்க. போட்டுட்டு இது ஒரு சாதனை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அந்த மக்களை அங்கேயே நீங்க பெர்மனண்டா உட்கார வைக்கிறீங்க, அந்த ஏழ்மை நிலையிலேயே பெர்மனண்டா உட்கார வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இதை வச்சு மிரட்டுறாங்க, ஒருவேளை நாங்க அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரலன்னா உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு வேற மக்களை பயமுறுத்துறாங்க. சோ எங்களுக்கே ஓட்டு போடுங்க, அப்பதான் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வரும். இதுதான் நான் சொன்னேன். அப்ப மக்களோட சுயமரியாதை இங்க என்ன ஆகுது? நீங்க என்னைக்கு சுயமா உங்களை சார்ந்து இருக்கீங்களோ அன்னைக்குதான் நமக்கு மரியாதை இருக்கும். இல்லாட்டி அவங்க நம்மளை மிரட்டுவாங்க. நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு தான் அரசு இருக்கு. கண்டிப்பா அரசு சொல்றதை கேட்கறதுக்கு நம்ம கிடையாது. அதை நம்ம கிளியரா முதல் புரிஞ்சுக்கணும். சோ இப்ப புரிதல் மக்களுக்கு வரணும். ஆமா, நாங்க இல்லைன்னா கொடுக்க முடியாது, முதல்ல நீ கொடுக்கறதே என் காசை தான். சோ அதனால நீங்க ஒன்னும் கொடுக்கல, எங்க காசை வாங்கி தான் நீங்க கொடுக்குறீங்க. அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அவங்க ஒரு டாமினன்டான பொசிஷன்ல இருந்து பேசுறாங்க பாருங்க, ஏதோ நாங்க உங்களுக்கு கொடுக்குறோன்ற இடத்துல இருந்து பேசுறாங்க பாருங்க. அது எங்க இருந்து வருதுன்னா, அரசு பணம் நம்மகிட்ட கொடுக்கறனால, நம்ம அவங்ககிட்ட கையேந்து நிக்கிறனாலதான் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வருது. இப்ப ஒரு எம்பி இந்த மாதிரி பேசினாரு, எல்லாம் நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாரு, குங்குமம் போட்டு வச்சிருக்கீங்க. இது ஒரு ஐடி கம்பெனில போய் பேசுவாரா? ஐடி கம்பெனில போய் பேச மாட்டார். ஏன் இங்க கிராமத்து மக்களை பார்க்கும்போது அந்த மாதிரி பேசுறாரு? சோ ஐடி கம்பெனிக்காரனை பொறுத்தவரை அவன் சொந்த காசுல அதெல்லாம் பண்றான். அங்க போய் லிப்ஸ்டிக் பவுடர்னு பேசினீங்கன்னா உதவுடுவாங்க. சோ இங்க நீங்க குத்தி காட்டுறீங்க. அது காரணம் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அது மக்கள் பணம் தான். பட் அவங்கள பொறுத்தளவுல நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோன்ற பாயிண்ட்ல பாக்குறாங்க. மக்களும் அதை நம்புறாங்க, அரசு நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குது அப்படின்ற மாதிரி. சோ அப்ப நமக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் இங்க உடஞ்சு போகுது. நம்ம ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு கூட்டமா நம்ம மாறிட்டு இருக்கோம். இவங்களோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா நம்ம மாறிட்டு இருக்கோம். இது நம்மளோட அந்த உளவியலை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுது. இதுல இருந்து மீண்டு வரணும் நம்ம. இப்ப இந்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க இல்லையா பல மகளிர், அவங்க பல பேர் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படுகின்ற சப் பிளான் நிதி இருக்கு இல்லையா, அதுல பல 100 கோடி ரூபாய அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க. எது உங்களுக்கு முக்கியம்? மாசம் 1000 ரூபாய் முக்கியமா, உங்களுடைய மேம்பாட்டுக்காக வழங்கின பல 100 கோடியை இந்த அரசாங்கம் திருப்பி அனுப்பிச்சிருக்கு, அது முக்கியமா? அதை கேள்வி கேளு அப்படின்னா 1000 ரூபாய் வருது எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த மக்களும். அதான் மக்களை பொறுத்தளவுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் இருக்கும். பொங்கல் வந்தாச்சுன்னா அந்த 1000 ரூபாவை நம்ம அரசுகிட்ட இருந்து வாங்குறது கரெக்டா தப்பா, நம்ம சுயமரியாதை போகுதா இல்லையான்றதெல்லாம் தாண்டி குடும்பம் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, குழந்தை வீட்டில் இருக்கும், அவங்களுக்கு நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கி தர வேண்டியிருக்கும், செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும், சில எதிர்பார்ப்புகள் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதே மாதிரி மாசம் ஆயாச்சுன்னா ஏதோ ஒன்று செய்யறதுக்கு சில தேவைகள் நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாசத்தையும் ஓட்டுறதே அவங்களுக்கு பெரிய கஷ்டம். இப்போ திராவிட மாடல் மக்களை ஏழ்மை நிலை தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவனுக்கு ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா 25,000 ரூபாய்க்கு செலவு இருக்கும், நிறைய விஷயங்களை செய்ய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் போது அவனுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும். எப்பாடா ஏதோ ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிருச்சுன்றது. ஆனா இதுல அவங்களுக்கு புரியறது இல்ல. இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் வென்றிருந்து வாங்குனீங்கன்னா டெம்பரரி ரிலீஃப் கிடைக்குது. ஆனா இது வேற ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும். நாளைக்கு இன்னும் நீங்க அவனை சார்ந்தே இருப்பீங்க, உங்களோட பொருளாதாரம் இன்னும் மோசமாகிக்கிட்டே இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் இன்னும் மோசமாயிட்டு இருக்கும், உங்க கான்பிடன்ஸையும் அவன் உடைக்கிறான். இதனால நீங்க ஒரு இன்ச்சு கூட வளர முடியாது. இதுல இருந்து நீங்க இந்த வறுமையில இருந்து நீங்க மீண்டு வர முடியாது. இந்த சைக்கிள் போல அந்த பாவர்ட்டி சைக்கிள்ன்றோம்ல, அதுலயே நீங்க சிக்கிப்பீங்க. அதுல இருந்து நீங்க மீண்டே வர முடியாது. அதுதான் இங்க இருக்க பொலிட்டிஷியன்ஸுக்கும் தேவை. பொலிட்டிஷியன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும், மிடில் கிளாஸை பார்த்தா பயப்படுவாங்க அவங்க. கண்டிப்பா நீங்க நல்லா கவுன்சிலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மிடில் கிளாஸ் கிட்ட நெருங்குறது ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் நம்மள சார்ந்து இல்லைன்னு தெரியும். ஆனா இது சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ரொம்ப அப்படியே கெத்தா பயங்கர திமிரா தன்னாவட்டா நடத்துவாங்க அவங்கள. அது காரணம் என்னன்னா, இவன் நம்மளை சார்ந்து தான் இருக்கான். எலெக்ஷனுக்கு நான் அவனுக்கு காசு கொடுப்பேன், மாசம் நான் அவனுக்கு காசு கொடுக்குறேன், என்ன வேணாலும் அவன் என்கிட்ட தான் வந்திருக்கணும், அவன் என் கண்ட்ரோல்ல இருக்கான்னு தெரியும். மக்கள் அப்படி இருக்கக்கூடாது. மக்கள் கண்ட்ரோல்ல தான் கவர்மெண்ட்டும் பொலிட்டிஷியன்ஸும் இருக்கணும். ஸோ இந்த கவர்மெண்ட் பணத்தை சகட்டு மேனிக்கு மோசமான முறையில செலவழிச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களையே ஒரு மாதிரி ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி, ஒரு அடிமைகள் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இது பெரிய ஒரு
மோசமான ஒரு விஷயம். Correct. இதுல இருந்து மக்களை மீட்டு கொண்டு வரது பெரிய கஷ்டமான ஒரு காரியங்க. ஆமா, தமிழ்நாட்டு அவங்க மக்களோட புரிஞ்சுக்கவே இல்ல. ஆமா, அந்த மென்டாலிட்டியவே இவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துலலாம் இப்ப அது பேசுறது இல்ல. நான் காலேஜ்லாம் படிக்கும் போது இலவசங்களை பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசுவானுங்க டிவில தான். இன்டெலக்சுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் கரெக்ட். இலவச சமூக நீதி திட்டம். ஆமா, இப்போ டிவி வந்தனாலதாங்க மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்ததும்பாங்க. டிவி வரலன்னா மக்களுக்கு அந்த கருத்துக்கள் இந்த விஷயங்கள்லாம் போய் சேர்ந்திருக்காது. ஸோ மக்களை பயங்கரமா இந்த இலவச டிவி எல்லாம் மேம்படுத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப ஒரு கட்சி கையில மீடியா இருக்கு, டெலிவிஷன் சேனல், சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒரு கட்சி கையில இருக்கு. அவன் ஃப்ரீயா டிவியை டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னா அது யாருக்கு லாபம் ஏற்படுத்தும்? அவனுக்கு தான் லாபம். ஆமா, நீ உன் சேனல்ல தான் அவன் பார்ப்பான், உன் சினிமாவை தான் அவன் டிவியில உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ உனக்கு பர்சனலா லாபம் தரக்கூடிய ஒரு விஷயத்த கவர்மெண்ட் பணத்தை வச்சு நீ பண்ற. இத நான் யோசிக்கிறேன். இலவச டிவிலாம் வரும்போது பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இந்த ஆங்கிள் ஒருத்தன் கூட அந்த காலத்துல எல்லாம் பேசல. இன்னைக்கு பேச மாட்டாங்க. இன்னைக்கு நேத்து மாதிரி இன்னைக்கு இலவசங்களை சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உட்காந்து பேசும்போது நான் பாக்குறேன் கொஞ்சம் கவனமா தான் பேசுறாங்க. சில இலவசங்கள் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா இலவசங்களையும் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். குறிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிய உணவு இந்த மாதிரி சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணுவோன்றாங்க. ஸோ கொஞ்சம் டிஃபென்ஸ்ல தான் இப்ப ஆடுறாங்க. நான் சொல்றது என்னன்னா, மக்களை அந்த அளவுக்கு நீங்க வளர்த்துங்க. மக்களை ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்றதா உங்க வேலை. அதை விட்டுட்டு மக்களை அடிமையாக்கி அவங்களோட கான்பிடன்ஸை உடைச்சு, இது மோசமான விஷயம். சரிண்ணே, அடுத்து நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு வரும்போது முகத்துல கர்ச்சீஃபை எல்லாம் வச்சு மூடிட்டு வந்தாரு. கேட்டா தொடச்சேன் அப்படிங்கிறாரு. சரி, அது எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும். எதுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 2 முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஊழல் வழக்குகள்ல சிக்கி இருக்கிற திமுக அமைச்சர்கள் மேல உடனடியா நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் தேர்தல் நேரத்துல. அது கொஞ்சம் நம்முடைய கட்சிக்கும் கூட்டணிக்கும் ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, பசும்பொன் முத்துராமலிங்கனாருக்கு பாரத ரத்னா விருது வேணும், அதுக்காக நான் வலியுறுத்துறதுக்காக போய் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி இதை பாக்குறேன்னா, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற கான்செப்ட் வந்து சாத்தியம் கிடையாது. அப்ப டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் அலைன்ஸ்ல சேர்த்துக்கலாம்னா அதையும் இபிஎஸ் விரும்ப மாட்டார். ஏன்னா அவங்களெல்லாம் பலவீனப்படுத்தணும் தான் இபிஎஸ் யோசிப்பாரு. கூட்டணியில சேர்த்தீங்கன்னா அவங்க பலப்படுவாங்க, அதை அவர் விரும்ப மாட்டார். ஸோ இந்த விஷயங்களை பாஜகவும் ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் பாஜக டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் பெருசா அகாமடேட் பண்ணல. அதனாலதான் அவங்களும் கோச்சிக்கிட்டு வெளில போறாங்க. ஸோ இபிஎஸோட அந்த ஸ்டாண்ட பாஜகவும் ஏத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த குழப்பமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இப்ப புதுசா வரக்கூடிய குழப்பங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க பொலிட்டிக்கலா. 2வது, டிடிவி அவர்கள் வெளியே பப்ளிக்கா பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அது அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். அவர் ஏதாவது பேசினாருன்னா அடுத்து டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க பிரைம் டைம்ல. அப்புறம் செங்கோட்டையன் ஏதாவது பண்ணாருன்னா அதுவும் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். ஓபிஎஸ் ஏதாவது பேசினாருன்னா அதுவும் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். இவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க, அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்பட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த சிக்கல்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இபிஎஸ்க்கு இருக்கு. இவங்க எல்லாத்தையும் பாஜக நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாம். செங்கோட்டையன் அவரும் பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இருக்காரு, டிடிவியும் பாஜக இன்ஃபுளுன்ஸ்ல தான் இருக்காரு, ஓபிஎஸும் பாஜக இன்ஃபுளுன்ஸ்ல தான் இருக்காரு. சோ அது ஒண்ணு ரைட். இவங்களெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைங்க, எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, நமக்கு ஹெவி டேமேஜா இருக்குன்றது ஒண்ணு. 2வது, நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவோட பிரதான எதிரி திமுக. சோ நிறைய சக்திகளை கையில வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ணுங்க எதையாவது அப்படின்னு சொல்லியிருக்க. யாரையாச்சும் ஒருத்தர் அனுப்பி விடியா, ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மேபி சொல்லலாம். நமக்கு தெரியல, நம்ம இந்த மீட்டிங்ல எல்லாம் உட்காரல. நம்ம எப்படி பாக்குறோம்னா, ஏடிஎம்கேவோட தேவைகள் என்ன அப்படின்ற இடத்துல தான் நம்ம பாக்குறோம். யூஸ்வலா இப்ப இந்த நிறைய பேர் டிவில எல்லாம் பேசும்போது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அமித்ஷாவும் இபிஎஸும் தனியா உட்காந்து பேசுறாங்க. அவங்க இன்ஃபேக்ட் மினிஸ்டர்ஸை கூட, எக்ஸ் மினிஸ்டர்ஸை கூட உள்ள கொண்டு வரலாம். இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசுறாங்க. அதுக்கான தேவை ஏன் ஏற்படுதுன்னா, யாரும் இருக்கக்கூடாது, இது ரொம்ப ஒரு சீக்ரெட் மீட்டிங்கா இருக்கணும்ன்றதுதான். அப்ப எப்படி இந்த எந்த சோர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்திருக்கணும்? பாஜக 40 தொகுதி கேட்டுச்சான், வெற்றி வாய்ப்புள்ள 25 தொகுதிகளை நான் தரேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னாராம். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? பேசிக்கா சொல்லலாம், பாஜக நிறைய தொகுதிகள் கண்டிப்பா கேட்பாங்க, ரைட்டா? இப்ப நான் சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்கள் பாஜக கிட்ட நிறைய ரிக்வெஸ்ட் வைக்கிறாருன்னா பாஜக சும்மா பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ரைட் நம்ம இதெல்லாம் செய்யலாம், பட் இருந்தாலும் எங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணும்பாங்க. பொலிட்டிக்ஸ் தான் நடக்கும். சோ இவங்க ஒரு சைடுல நெகோசியேட் பண்ணுவாங்க, அவங்க ஒரு சைடுல நெகோசியேட் பண்ணுவாங்க. ஆனா பாஜக 40 சீட் கேட்டாங்க, இல்ல இபிஎஸ் 35 தான் கொடுப்பேன், 25 அப்படின்லாம் சொல்லும் போது இந்த எக்ஸாக்ட் நம்பர்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. டெஃபினட்டா அவங்க பர்சனலா ரொம்ப சீக்ரெட்டா மீட் பண்ற விஷயத்துல இடத்துல என்ன பேசினாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது.
சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் இபிஎஸோட தேவை. பாஜகவோட தேவை நிறைய சீட்ஸ் வேணும், இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான கோரிக்கையா இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த தேவை இருக்கு. இன்னைக்கு இப்ப மீடியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி தான் அவங்க 4 வருஷமா அதான் பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு 3 மாசமா எடுத்தீங்கன்னா ஹெவியா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் கூட்டணில இருந்து வெளியே வரும்போது ஓபிஎஸ் மையமா வச்சு நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு. அதே மாதிரி அன்வர் ராஜா, அப்புறம் மைத்ரேயன், இப்ப செங்கோட்டையன் கண்டினியூஸா அதிமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல்கள் பத்தி தான் மீடியால பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க, அந்த டிவியில பேசும்போது ஒருத்தர் கோவப்பட்டு பேசுறாரு, அதிமுக பாஜக பிரச்சனை தாண்டி வேற எதுவுமே இங்க இல்லையா, 5 வருஷமா இதான் பேசிட்டு இருக்கீங்களான்னு. அவர் ரெகுலரா டிவி டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவர். அவருக்கே ஒரு சலிப்பு ஏற்படுது. டெய்லி என்ன கூப்பிட்டு வச்சு இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்ற ஒரு சலிப்பு அவருக்கே ஏற்படுது. அந்த விரட்டில தானே அவர் இதை பேசுறாரு. சோ அந்த அளவுக்கு இவங்க அதை பேசிட்டு இருக்காங்க. சோ இதை உடைக்கணும்னா இந்த அலைன்ஸுக்கு எதிராக பேசக்கூடியவங்களை அமைதி பண்ண வேண்டிய தேவை இப்ப இபிஎஸ்க்கு இருக்கு. இதை ஏற்கனவே பாஜக பண்ணிருக்காங்க. கண்டிப்பா டிடிவி தினகரன் எல்லாம் ஏற்கனவே குவைட் பண்ணிருக்காங்க அவங்க. சோ அந்த ஸ்ட்ரென்த் பாஜகவுக்கு இருக்குன்னு இபிஎஸ்க்கு தெரியும். ரெண்டாவது, திமுகவையும் கொஞ்சம் டஃபா டீல் பண்ணுங்க. டஃபா டீல் பண்ணியாச்சுன்னா அது ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தும், நமக்கு அது அட்வான்டேஜா இருக்கும். ஒரு நரேட்டிவ் கிரியேட் ஆகும்ல. இப்ப ஆம் ஆத்மிலாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு அரெஸ்ட் பண்ணாங்க, அதைத்தான் அவரு சுட்டி காட்டுறாரு. 2024 தேர்தலுக்கு முன்னாடி ஆம் ஆத்மிக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்க, ஒன்னும் கன்விக்ஷன்ல போய் எல்லாம் எதுவும் முடியல. ஆனா ஏகப்பட்ட அரெஸ்ட். அப்ப ஒரு மீடியா நரேட்டிவ் கிரியேட் ஆகுது. சோ ஆம் ஆத்மி நாங்க சுத்தமான ஒரு கட்சின்றாங்க, கரப்ஷனுக்கு எதிரான கட்சின்றாங்க, ஆனா நிறைய பேர் உள்ள போய்கிட்டே இருக்காங்களே அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகுது. சோ அந்த மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆக அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீடியாவுக்கு வேற வழி இருக்காது, இது பேசிதான் ஆகணும். ஆமா, அவங்க அதிமுக பிரச்சனையே பேசிட்டு இருக்க முடியாது. சோ இந்த மாதிரியான தேவைகள் இபிஎஸ்க்கு இருக்கு. பாஜக அவங்க சைட்ல கூடிய டிமாண்ட்ஸை ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணுவாங்க. எங்களை பொறுத்தளவுல எங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணும், அதெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா சில விஷயங்கள் நாங்க உங்களுக்கு பண்ணலாம், அவங்க மேபி நெகோசியேட் பண்ணலாம். ஆனா இபிஎஸ் எப்பவுமே டஃபான நெகோசியேட்டர், ஈஸியா எதையும் விட்டு கொடுத்துட மாட்டார். இந்த அலைன்ஸுக்கான தேவை பாஜகவுக்கு இருக்கு, இபிஎஸ்க்கும் டெஃபினட்டா இருக்கு, பாஜகவுக்கும் இருக்கு. அதனால 2 பேருமே நிறைய கொஞ்சம் விட்டு கொடுத்தா போவாங்கன்னு பாக்குறேன். கடைசியா இவரு முக்குளத்தோர் வாக்க குறி வச்சு ரொம்ப தீவிரமா நகர்ந்துட்டு இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரப்புரையில ஈடுபட்ட போது மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரோட பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நேற்றைக்கு அமித்ஷாவோட சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதா சொல்றாரு. ஸோ ரொம்ப தீவிரமா இருக்கிறாரோ, முக்குளத்தோர் ஓட்டு எப்படியாச்சும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்துடணும் பழைய மாதிரி அப்படின்னு. இப்ப முக்குளத்தோர் கம்யூனிட்டியை பொறுத்தளவுல அவங்க பவர்ஃபுல்லான ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தவங்க. அவங்க அதிமுகவுக்கு ஒரு காலத்துல பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தவங்க, அங்க பவர் சென்டரா இருந்தவங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்களோட வாக்குகள் பெருசா டிரான்ஸ்ஃபர் ஆகல அதிமுகவுக்கு. குறிப்பா டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாலாம் வெளில போனதுக்கு அப்புறம் அந்த ஓட்ஸ் ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஸ்பிளிட் ஆகுது. இப்ப இது பெரிய ஒரு சேலஞ்ச் தான். நான் சொன்னது மாதிரி அவங்க ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டியும் கூட. ஸோ அதனால அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அவங்க ஓட்ஸை தாண்டி மற்ற மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும். ஸோ அதனால அதை உடைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுல அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்க டிடிவி அகாமடேட் பண்ணல, ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணல, உங்களால் அகாமடேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ஓபிஎஸ் அவர்கள்லாம் இறங்கி வர ரெடியா இல்ல. அவரு இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டாவே ஏத்துக்க மாட்டேங்கிறார். சசிகலா அவர்கள் தன்னைத்தானே பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாங்க, அறிக்கையில எல்லாம் பொதுச் செயலாளர் தான் போட்டுக்கிறாங்க. டிடிவி அவர்கள் உங்களுக்கு தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, இபிஎஸோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணி தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எப்படி நீங்க உள்ள ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி, அப்ப பாஜக கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்து அந்த சீட்ஸ் வழியா அவங்களை அகாமடேட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனா அப்ப என்ன ஆகும்னா பாஜகவுக்கு தான் முக்குளத்தூர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஏடிஎம்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க எங்களை உள்ள சேர்த்துக்க மாட்டீங்க, ஆனா ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமான்னு யோசிப்பாங்க. ஸோ அப்பயும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால இது ஒரு இடியாப்ப சிக்கல் தான். இது ஏதாவது ஒண்ணு பண்ணி இழுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஆமா, இபிஎஸ் பொறுத்தளவுல அவருக்கு டிடிவி, ஓபிஎஸ் இவங்களை பலவீனப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இன்னைக்கு ஏடிஎம்கேல எமர்ஜ் ஆயிருக்காருன்னா இவங்களெல்லாம் பலவீனப்படுத்தி தான் அவர் லீடரா எமர்ஜ் ஆயிருக்காரு. திரும்ப அவங்களை பலப்படுத்த விரும்ப மாட்டார். திரும்ப அவங்களுக்கு சீட் எல்லாம் கொடுத்து அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க திரும்ப பலப்படுத்த விரும்ப மாட்டார். அதே மாதிரி உள்ளேயும் சேர்த்துக்க முடியாது. அப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? இவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒண்ணு செஞ்சு அவங்கள உள்ள கொண்டு வரலான்னு பாக்குறாரு. அது பெரிய ரிசல்ட் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். பட் முடிஞ்ச விஷயங்கள் பண்றாரு. பிளஸ் நமக்கு தெரியல ரிசல்ட் கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஓப்பனா சொல்லிட முடியாது. ஏன்னா இப்ப முக்குளத்தூர் மக்களை பொறுத்தளவுல இப்ப அவங்க ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எலெக்ஷன்ல.
லிட்டரலா அது என்னன்னா ஓட்ட வேஸ்ட் பண்றதுதான். பெருசா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கல. கண்டிப்பா. கண்டினியூஸா அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களான்றது கேள்விதான். ஒரு தடவை பண்ணாங்க, சரி ரைட்டு, இது ஒர்க் அவுட் ஆகல, ஆமா பவரை கேப்சர் பண்ணிடுவாருலாம் மேபி நம்பி இருக்கலாம். நம்ம அதிமுக எதிர் வழியில நம்ம வழி கொண்டு வந்தெல்லாம் நம்பி இருக்கலாம். அது நடக்கல. திரும்பவும் இப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களான்றது கேள்விதான். ஏன்னா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இனிமேல் இவங்கனால இபிஎஸ் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ மேபி கொஞ்சம் ஓட்ஸ் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்ற சூழல் கூட மேபி இருக்கலாம். ஏன்னா அவர் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாருன்னா சில ரிப்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல இருந்து அவருக்கும் போயிருக்கும். அவர் ஒரு பொலிட்டிஷியன் அவரு. ஸோ நமக்கு தெரியல, மேபி கொஞ்சம் போகலாம் அந்த சைடு. தேர்தல் நெருங்க தான் கொஞ்சம் கிளியரா ரிசல்ட் தான் தெரியும் நமக்கு. தெரியும் நமக்கு ரிசல்ட் தான் தெரியும். பட் டெஃபினட்டா டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கொஞ்சம் டேமேஜ் அவங்க ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பவர்ஃபுல்லான பொலிட்டிஷியன்ஸ்ல. இப்போ ஓபிஎஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 டைம் சிஎம் அவரு. கண்டிப்பா அவரு மினிஸ்டர்ஸோடயோ எம்எல்ஏவோடயோ எம்பியோடய நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அவரு இருக்கக்கூடிய லெவலே வேற. ஸ்டாலின் அவர்களோட, எம்ஜிஆர் அவர்களோட, ஜெயலலிதா அவர்களோட, இபிஎஸ் அவர்களோட நீங்க கம்பேர் பண்ண முடியும் அவரை. ஸோ அவருக்கு கண்டிப்பா கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் கிரவுண்ட்ல இருக்கும். டிடிவி அதே மாதிரி தான். அவர் ஒரு பவர் சென்டரா இருந்தவர் ஏடிஎம்கேல. ஸோ அவர்கிட்டையும் கண்டிப்பா நிறைய செல்வாக்கு இருக்கும். கண்டிப்பா டேமேஜ் கண்டிப்பா இருக்கும். கடைசி செய்தின முன்னையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நடந்துகிட்டு இருந்த தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர் தாக்குதல் என்பது இப்ப அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொடர்வண்டி நிலையத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞர் கட்டையால ஒரு 3 பேரை அடிச்சு காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுல ஒருத்தர் இறந்தும் போயிட்டாரு. நீங்க பாத்தீங்களா? இதை எப்படி பாக்குறது? அதான் இப்ப அவரு செய்த விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அவரு சரியான ஒரு மனநிலையில இருந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி தான் அவர் இருக்காரு. ஆனா கரெக்டா போனையும் திருடிட்டு போறாரு. அது பார்த்தா கொஞ்சம் தெளிவான ஒரு வேலையை தான் பாக்குறாரு. ஸோ அடிச்சு போன் எடுக்கிறது பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப என்னன்னா இது இப்ப உலகம் ஃபுல்லா இந்த இஷ்யூ இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க, லண்டன்ல 1.5 லட்சம் பேர் கூடுனாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. லண்டன் மாதிரியான ஒரு சிட்டில இது நடந்ததே கிடையாது. திடீர்னு 1.5 லட்சம் பேர் மொபிலைஸ் ஆகுறாங்க. டாமி ராபின்சன் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து அதை அரேஞ்ச் பண்றாரு. அவர் ஒரு வலதுசாரி. டாமி ராபின்சன்லாம் நான் ஒரு 10 வருஷமாவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் அவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர்லாம் கிடையாது. சாதாரண ஒரு இண்டிவிஜுவல். அப்பப்ப இடதுசாரிகள் அவர் பிடிச்சி அடிச்சிருவாங்க, அப்புறம் இந்த குரூப் அவங்கள பிடிச்சி அடிப்பாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு குழுவா இருந்தவர் தான். ஒரு 10-15 பேர் சேர்ந்துருப்பாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லா வருவாங்க நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. டிவியில கொஞ்சம் அப்பப்ப பேசுவார் அவரு. இன்னைக்கு பார்த்தா பவர்ஃபுல்லான ஒரு லீடர் மாதிரி அவர் மாறிட்டாரு. 1.5 லட்சம் பேர் மொபிலைஸ் ஆகிறாங்க. இந்த மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, கிரவுண்ட்ல நிறைய இமிகிரன்ஸ் உள்ள வராங்க. உள்ள வரும்போது இப்ப நீங்க சொன்ன இந்த பாதிப்பு இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் அங்கேயும் நடக்குது. பெண்கள் தாக்கப்படுறதா இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் தாக்கப்படுறதா இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து சேதப்படுத்தப்படுற விஷயமா இருக்கலாம், சொத்துக்கள் அதிகமா வாங்கப்படுறதாகவும் இருக்கலாம். ஆமா, இப்ப அந்த மாதிரி நடக்கும் போதும் நம்ம நிலம் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்ற மாதிரி. இப்ப டோனி ராபின்சன் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் மேல அவருக்கு பெரிய ஹேட் இருக்கு. அவரு எப்பவுமே இஸ்லாமியர்களை ரொம்ப குறிப்பா அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாரு. அது கரெக்ட் கிடையாதுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு விஷயம் அவர் பேசுவார். நான் இந்த பகுதியில சின்ன பையனா இருக்கும்போது அங்க ஒரு மாஸ்க் தான் இருந்தது, இன்னைக்கு சம்வேர் அரௌண்ட் ஒரு 100 மாஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ஒரு இண்டிகேட்டர் அவருக்கு. அவரை பொறுத்தளவு நிறைய இமிகிரன்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. சிரியால இருந்து அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல இருந்துலாம் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்களோட ஜெல் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட வைக்கிறார். இது எந்த நாடா இருந்தாலும் அதிகப்படியா இமிகிரன்ஸ் உள்ள வரும்போது அந்த பிரச்சனையை அது கிரியேட் பண்ணும். இப்ப லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருஷமும் உள்ள வராங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் தெரியாது. தமிழ் மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, அவங்க அப்படியே கலந்துருவாங்க, பெருசா தெரியாது. ஆனா உள்ள வர 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 அந்த சிக்கல் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், கோவம் இருக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அவங்களுக்கு சில அஜெண்டாஸ் இருக்கும். ஸோ ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்தது இல்லையா, ஒரு ஏதோ ஒரு ஹார்பர் பக்கமோ எங்கேயோ, சென்னையில எந்த காவலர் மணலின்னு நினைக்கிறேன், மணலி இல்ல 10,000 பேர் என்னமோ ஆர்கனைஸ் ஆனாங்க. 2,000 பேர். ஆமா, 2,000 வட மாநிலத்தவர்கள் வந்து காவல்துறைக்கு எதிராக மிகப்பெரிய கலவரத்தை செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க அரசியல்ல ரொம்ப நாட்கள் இருக்கீங்க. 2,000 பேரை மொபிலைஸ் பண்றதுன்னா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு கட்சி இல்ல, ஆர்கனைசேஷன் இல்ல, பட்டுன 2,000 பேர் மொபிலைஸ் ஆகிறாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட், அதை நம்ம நோட் பண்ணணும். அதேதான் நடக்கும். ஆக்சுவலா நிறைய பேர் உள்ள வர வர அவங்க கிட்ட ஒரு பவரும் கிடைக்குது. ஒருத்தன் இருக்கும்போது பவர் இல்ல, 100 பேர் இருந்தா அதிகாரம் இன்க்ரீஸ் ஆகுது, பவர் இன்க்ரீஸ் ஆகுது. 1000 பேர்னா இன்னும் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. நாங்கெல்லாம் சேர்ந்தோம்னா நமக்கு கையில இன்னும் பவர் அதிகமாகும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு கண்ட்ரோலை மீறி சகட்டு மேனிக்கு நடந்ததுன்னா இது பெரிய ஒரு சிக்கல் தான். தமிழ் மக்களை பொறுத்தளவுல இன்னும் இந்த இஷ்யூவை ரொம்ப சீரியஸா கையில் எடுக்க ஆரம்பிக்கல. ஆனா இந்த இஷ்யூவை சீரியஸா கையில் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த இஷ்யூன்றது
தமிழ் நேஷனலிஸ்டுகளுக்கான இஷ்யூ. ஓகே, பாஜக இந்த இஷ்யூவை கையில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயம் கிடையாது. காங்கிரஸ் எடுக்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்தளவுல அவங்க இத எடுத்தாலும் இதை ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடையாது. திமுக இந்த லாஸ்ட் 5 இயர்ஸா பண்ண அரசியல் பாத்தீங்கன்னா பாஜக எதிர்க்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க. ஆனா ஆக்சுவலா பாஜக எதிர்த்து எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. சோ பாஜக எதிர்த்து நிறைய பேசுவாங்களே தவிர பாஜக எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த வகையில அவங்களுக்கு அந்த பார்ட்டி தான் இன்னைக்கு செயல்திறனே இழந்துருச்சுங்க. கிரவுண்ட்ல பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்னைக்கு திமுக கிடையாது. அவங்களால பொலிட்டிக்கல் இந்த நேத்து நம்ம பார்த்தோம் இந்த முப்பெரும் விழா இந்த மாதிரியான நிகழ்வு நடத்தலாமே தவிர ஒரு வீரியமான ஒரு போராட்டம் நடத்த முடியாது. சோ இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ண வேண்டிய கடமை வந்து தமிழ் தேசியவாதிகளுக்கும் தமிழ் தேசிய அமைப்புகளுக்கும் இருக்கு. ஸோ அதனால இது ஒரு முக்கியமான இஷ்யூ. இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணா பொலிட்டிக்கலாவும் தமிழ் நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸுக்கு பெரிய growth கண்டிப்பா இருக்கும். அதாவது பெருசா பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி முழிச்சுக்கணும். கண்டிப்பா நம்ம ஆனா எப்பவுமே நம்ம கரெக்டாலாம் முழிக்க மாட்டோம். நம்ம பிரச்சனை தலையை தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம முழிப்போம். நல்லா அடி வாங்கின பிறகுதான் திருந்துவோம். ஆனா எனக்கு எப்பவுமே தமிழ் மக்கள் மேல பெரிய நம்பிக்கை உண்டு. தமிழ் மக்கள் கொஞ்சம் லேட்டா விழிச்சாலும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இப்ப நான் கேரளாலாம் பார்த்திருக்கேன். நான் கன்னியாகுமரினால கேரளாலாம் பார்க்கும்போது மக்கள் குயிக்கா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா பட்டுன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் மொபைலைஸ் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு 100 பேர் டக்குன்னு சேர்ந்துருவாங்க. உண்மை. இது நம்ம ஆட்கள் சேரவே மாட்டாங்க. வேடிக்கை தான் பார்ப்பாங்க, இல்லாட்டி பார்த்து கடந்து போவாங்க. நம்ம பெருசா சேர மாட்டோம். இப்போ பஸ் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போமே, மோசமான கண்டிஷன்ல பஸ் இருக்கும், நம்ம அதை பெருசா கண்டுக்கவே மாட்டோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனா அவங்க குயிக்கா ஆர்கனைஸ் ஆகி ப்ரெஷர் போட வேண்டிய இடத்துல ப்ரெஷர் போடுவாங்க, அதை பண்ணுவாங்க. ஆனா தமிழ் மக்கள் இந்த மாதிரி அவங்க கோவத்தை வெளிப்படுத்தலனாலும் பெரிய அளவுல பிரம்மாண்டமா சில நேரங்கள்ல வெளிப்படுத்துவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் ஒரு நல்ல ஒரு உதாரணம். சோ அவங்க வெளியே வரும்போது ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தமிழ் மக்களுக்கு உண்டு. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு குணம் இருக்கும். மனுஷங்களா உங்களுக்கு ஒரு குணம் இருக்கு, எனக்கு ஒரு குணம் இருக்கு மாதிரி ஒரு சொசைட்டிக்கும் ஒரு இனத்துக்கும் கலெக்டிவா ஒரு குணம் இருக்கும். சோ தமிழ் மக்களுக்கு கலெக்டிவா அந்த ஒரு குணம் இருக்கு. சோ அதனால தமிழ் மக்கள் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு. சோ விட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. புரியுதுன்னு. அதாவது வருமுன் காப்பது சிறந்தது. நல்லா வந்து அடி வாங்கின பிறகுதான் திருந்துவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனவே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிண்ண. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. சரியா? நன்றி.